ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு சில்வர் ஷேட் உள்ள ப்ளவுஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸில் வந்து நான் சில்வர் ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். சாரீலையுமே சில்வர் ஷேட் தான் நிறைய இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஜரி த்ரெட்டில் நான் சில்வர் ஷேடு எடுத்திருக்கேன். 3 லைன்ஸ் வந்து எப்போவும் நம்ம ஜரி கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜரியும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா சில்க் த்ரெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஃபுல்லாக வந்து சில்வர் ஷேடு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ப்ளவுஸோட கலர். ஓகேங்களா, இப்போது நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். 3 லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டானா பீட் வந்து சில்வர் ஷேடில் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கட்டானா பீட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தென் கட்டானா பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு கொஞ்சம் கட் ஆகும். ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஓரளவுக்கு இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுகர் பீட்ஸு நம்ம போடுற அளவுக்கு இதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. இது நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா கட்டானா பீட்ஸு. ஸோ கட் ஆக சான்ஸ் வந்து நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு லைன் மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த கட்டானா பீட்ஸ் ஒரே ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் என்னன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து துலிப் பிராண்ட் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகாது. அதனால நிறைய அயன் நீடில் யூஸ் பண்ணி பழகுங்க. அயன் நீடில் உடன் நீடில் யூஸ் பண்ணால் உடஞ்சி வருது, வளையுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ உடன் நீடில் யூஸ் பண்ணாமல் நார்மலாக அயன் நீடில் மட்டும் இருக்கும். ஸோ அதை ஷாப்பில் கேட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீடில் அந்த உயரம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 mm பீட்ஸ் வந்து சில்வர் ஷேடில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதை சுற்றியும் வந்து நம்ம இந்த மாதிரி கட்டானா கொடுக்க போகிறோம். ஒரு 6 கட்டானா பீட்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு குட்டி ரோஸ் மாதிரி தெரியும். ஸோ கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்ல ஒரு லுக் கிடைக்கும். ஸோ கட்டானா பீட்ஸு இந்த மாதிரி கிளாஸ் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட லுக்கே வந்து சூப்பராக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். மேக்ஸிமம் வந்து ரிசப்ஷன் ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய சீக்வன்ஸு, கட்டானா இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். டியூப் பீட்ஸு, அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன்ஸு, இதெல்லாம் நல்ல ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிளிட்டர் லுக் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பழகணும். ஸோ நம்ம இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ கிராண்டாக ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் முடிச்சுட்டேன். சென்டர் பார்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர்லேருந்து எனக்கு 10 இன்ச்சு வருது ஸ்லீவு. ஸோ 5 இன்ச்சுக்கு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டேன். அந்த 5 இன்ச்சிலேருந்து மேலே ஒரு 2 இன்ச்சு, கீழே ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டரில் ஸ்லீவோட சைடு பார்ட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடம் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, இந்த சென்டரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடம் வந்து எனக்கு டைமண்ட் ஷேப்பில் வந்து வேணும். ஓகேங்களா, கஸ்டமர் வந்து கேட்டது இந்த ஒர்க் வந்து என்னோடய சாய்ஸ் தான். பட் அவங்க வந்து டைமண்ட் ஷேப் வந்து சென்டரில் எனக்கு கொண்டு வர மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதை வந்து இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணி டைமண்ட் வந்து வரையணும். ஸோ சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த சென்டர்லேருந்து மேல் பக்கம் ஒரு 2 இன்ச்சு, கீழ் பக்கம் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போது சென்டரில் நம்ம கையோட எண்டிங் பகுதி வருது இல்லையா, அந்த 2 சைடும் வந்து சென்டர் பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி நீங்கள் டைமண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக கரெக்டாக ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சென்டரில் வந்து நம்ம சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் உள்ள சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸு, இது வந்து சில்வர் ஷேடில் இருக்குது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஷேடு உள்ள தர்தோசி, இது வந்து கிளிட்டர்ஸ் தர்தோசி, நார்மல் கிடையாது, கிளிட்டரிங்காக நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய தர்தோசி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோனில் ஒயிட்டு, இது கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக தான் வரும். ஸோ நமக்கு ப்ளவுஸு நல்லா லுக்காக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த ஆல்ரெடி ஒரு 2 பெட்டல்ஸ், அதாவது 2 ஃப்ளவர்ஸ் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த சைடில் வந்து இதை எப்படி ஒர்க் பண்ணலான்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 5 பீட்ஸ் வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன், சில்வர் ஷேடில் சுகர் பீட்ஸு.
இப்போது இந்த நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப் இருக்கு இல்லையா, இதை வந்து உள் பக்கமாக திருப்பி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கீழே நூல் சுற்றி கொடுப்போம் இல்லையா, அந்த நூலை இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து மேல் பக்கமாக நல்லா இந்த மாதிரி திரும்பிடும். ஸோ அடிப்பக்கமாக பார்த்து நம்ம ஸ்டிச் போடும்போது வெளியே வந்து அசிங்கமாக தெரியாது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் உள்ள சீக்வன்ஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஸோ 5 பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளவர் ஷேப்பை இந்த மாதிரி உள் பக்கமாக எடுத்து கீழ்ப்பக்கம் நம்ம த்ரெட்டு சுற்றி கொடுப்போம் இல்லையா, அதை வந்து இழுத்திங்க அப்படின்னா அது அடிப்பக்கமாக போயிடும். இந்த மாதிரி நம்ம ஒரு 5-6 பெட்டல்ஸ் வர மாதிரி, அதாவது அந்த கிளிப் ஸ்டோனை சுற்றியும் ஒரு 6 பெட்டல்ஸ் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது உங்களோட விஷ் தான். 5 நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை பீட்ஸ் வந்து எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 எடுத்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு 6-7க்கு மேலே வந்து போக வேண்டாம். ஒரு 5 எடுத்தால் நம்மளுக்கு மீடியமாக இருக்கும். இப்போது சுகர் பீட்ஸு கவுண்டிங் சொல்கிறேன்னா, சுகர் பீட்ஸ் கவுண்டிங் வந்து ஒரு 5 எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பெட்டல்ஸை சுற்றியும் நம்ம கொண்டு வரோம் இல்லையா, அது வந்து 6 வரலையுமே நீங்கள் போடலாம். 5, 6 மோஸ்ட்லி வந்து 6 போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம தர்தூசி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக இழுத்து கொடுத்திங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து திரும்பிடும். ஸோ அதுக்கு அடியிலேயே நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது வெளியே பார்க்க அசிங்கமாக தெரியாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தர்தோசியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த நம்ம ஃப்ளவர் பெட்டல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கேப்லலாம் இந்த மாதிரி ஒரு தர்தோசி, ஒரு சுகர் பீடு, அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், சில்வரில் சீக்வன்ஸ். ஸோ இதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே சேம் மெத்தடு தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் சிம்பிள் ஃப்ளவராகவும் விட்டுறலாம். அப்படி இல்லை கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தர்தூசி வச்சு கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க, நல்லாவே இருக்கும் நீட்டாக. இந்த மாதிரி நிறைய சேனல்ஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது மாதிரி ஸ்டிச் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சேனல் மட்டும் பார்க்கணுன்னு கிடையாது. உங்களுக்கு நிறைய சேனல் பாருங்கள், நிறைய ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது இந்த 2 ஃப்ளவருக்கும் சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம இன்னொரு ரோஸ் வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்கு வந்து இதே கிளிப் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இது மோஸ்ட்லி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது வந்து ஃபுல்லாக சில்வர் ஷேட் தான். ஸோ அதனால் சில்வர் கலர் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஒயிட் ஷேடு உள்ளது. இப்போ வந்து ஒயிட் கலரில் கிளாஸ் பீடு எடுத்திருக்கேன். கிளாஸ் பீடு தான் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், சுகர் பீட்ஸ் வேறு, இது சில்வரு, அது கிளாஸு. உங்களுக்கு பார்த்தாவே வேரியேஷன் தெரியும். இப்போது ஒரு 6 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 6 பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டோனோட சென்டர் பாயிண்ட்டுக்கு, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து அடுத்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸை ஸ்டிச் பண்ணுங்கள். 6 பீட்ஸு ஓகேங்களா. ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுங்க. போட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் திரும்ப அந்த த்ரெட்டை ரிவர்ஸ் கொண்டு வந்து அந்த ஸ்டிச் பண்ணோம்லேயே 6 பீட்ஸு அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணி திரும்ப கொண்டு போய் அடுத்த பக்கம் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு குட்டி ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பெட்டல் பாதியிலேருந்து அடுத்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே கொண்டு வந்து முடிக்கிறேன்னா ஒரு ஸ்டிச் போட்டு இந்த பெட்டலோட பாதி பாயிண்ட்லேருந்து அடுத்த பெட்டலை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இது பார்க்குறதுக்கு ஒரு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ இது புல்லியன் ரோஸ்க்கு வந்து இந்த மாதிரி மெத்தடு வந்து யூஸ் பண்ணுவோம். அது த்ரெட்டில் யூஸ் பண்ணுவோம், பட் இது வந்து பீட்ஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போ எண்டிங் முடிக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பெட்டலுக்கு உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணணும். முன்னாடிலாம் வந்து நம்ம மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம். முடியும் போது மட்டும் நீங்கள் அந்த பெட்டலுக்கு உள்ளே, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த பெட்டலுக்கு இந்த மாதிரி உள்பக்கத்து வச்சு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். உள்பக்கம் போடும்போது தான் உங்களுக்கு நீட்டாக அது வந்து ஒரு ரோஸ் மாதிரி உங்களுக்கு லுக் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா இதுக்கெலாம் கொஞ்சம் நல்லாவே ப்ராக்டிஸ் எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குட்டி ரோஸ் மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்தானா பீட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணலையே அந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு ஃப்ளவர் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா. இப்போது அந்த ஃப்ளவருக்கு கீழேயே ஒரு கிளிப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கலர் சீக்வன்ஸு இந்த சாரீ கலர்லேயே எடுத்திருக்கேன். ஸோ 2 கட்தானா பீட்ஸு ஒரு சீக்வன்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுவுமே 6 பெட்டல்ஸ் தான் வரும். கட்தானா பீட்ஸு ப்ளஸ் ஒரு சீக்வன்ஸு. ஸோ கலர் சாரியில் வேறு கலர் இருந்தது அப்படின்னா நீங்கள் சீக்வன்ஸ் வந்து மாற்றி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ சாரீலேயும் சேம் கலர் தான், ப்ளவுஸும் சேம் கலர் தான், ஒன்லி இதில் சில்வர் ஷேட் மட்டும் அதிகமாக வந்திருந்தது. ஸோ இதை 2ஐயும் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ 6 பெட்டல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இது வந்து நம்மளோட ஓன் க்ரியேஷன் தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டிசைன் வந்து யூனிக்காக வரணும் அப்படின்னா கொஞ்சம் எல்லா சேனல்ஸ்லையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் அவங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க, எந்த மாதிரி பண்ணால் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஐடியா எடுத்துக்கலாம். பட் அதே ஒர்க் கஸ்டமர் கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா உங்களோட ஓன் க்ரியேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்து வந்து கிளிப் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன் வந்து ஒரு 6 கிளிப் ஸ்டோன் வச்சு இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். கிளிப் ஸ்டோனில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கிளிட்டர் லுக் கிடைக்கும். அந்த ப்ளவுஸை போடும்போது நமக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இல்லை நைட் டைமில் ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாவே அழகாக லுக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் எடுத்துகிட்டு சுற்றியும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோனு, சுற்றியும் ஒரு 6 கிளிப் ஸ்டோன் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு கிளிட்டர் லுக்கில் வந்து கிடைக்கும். நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள், அதாவது இந்த டைமண்ட் ஷேப் ஃபுல்லாக ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 6 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்கு வந்து நான் 3mm பீட்ஸு ப்ளஸ் சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எடுக்க முடியல, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை சுற்றியும் வந்து அந்த கேப்பில் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி அரும்பு மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து இப்போது வந்து அந்த ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் ஹேங்கிங்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தர்தோசி நீடில் வந்து எடுத்திருக்கேன். நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஸோ தர்தோசி நீடில் ரொம்ப மெலிசாக இருக்கும். அது யூஸ் பண்ணிங்கன்னா தான் சுகர் பீட்ஸ்லாம் உள்ளே போகும், அதாவது நீடில்குள்ளே போகும். அதோடு சேர்த்து த்ரெட்டு வந்து நீங்கள் நார்மலாக மிஷின் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த டைமண்ட் ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த எண்டிங் ஆகிற இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி நீடியில் மேலே இன்செர்ட் பண்ணி திரும்பவும் கீழே குத்தி எடுக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ திரும்ப நீடியில் வந்து மேல் பக்கமாக குத்தி மேலே எடுக்க போகிறோம். ஸோ இன்செர்ட் பண்ணி மேலே எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த நீடிலில் வந்து நம்ம பீட்ஸை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். நம்ம கையில் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வந்து சுகர் பீட்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பீட்ஸை கொட்டிட்டு இந்த நீடிலில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே வந்து நீடிலுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பீட்ஸ் வந்து ஏறிடும். ஓகேங்களா? இப்போ இந்த பீட்ஸை வந்து அடிப்பக்கமாக தள்ளிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டுக்குள்ளே இன்செர்ட் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாக வந்து நான் பீட் ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வேறு ஏதாவது 3mm 4mm கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம அப்போ வந்து தனித்தனியாக லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் அப்படிங்கிறனால இந்த மாதிரி கிளாஸ் பீட்ஸ் அப்படிங்கிறனால ஸோ நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி நீடில் இன்செர்ட் பண்ணி கீழ் பக்கமாக இழுத்துருங்க. திரும்ப நீடில் மேல் பக்கம் இன்செர்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹேங்கிங்ஸ் மட்டும், அதாவது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அடுத்து வந்து நம்ம பண்ண தேவையில்லை. அப்படியே கண்டினியூவாக வந்து இதை கொண்டு போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹேங்கிங்ஸ்க்கு கொஞ்சம் தள்ளி, அதாவது கொஞ்சம் உள்பக்கமாக தள்ளி இந்த மாதிரி நீடில் வெளியே எடுக்கிறீங்க. இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் ஹேங்கிங்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திரும்பவும் வந்து நம்ம இந்த நீடிலுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பீட்ஸ் இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி திரும்ப வந்து நம்ம நீடியில் கீழ்ப்பக்கமாக இன்செர்ட் பண்ணி அதை கீழ்ப்பக்கமாக குத்தி எடுக்க போகிறோம். ஸோ எடுக்கும்போது இந்த மாதிரி வளைவாக உங்களுக்கு கிடைக்கும் ஷேப்பு. இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது கீழே வந்து பீட்ஸ் எல்லாம் அழகாக தொங்கியிருக்க மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் எஃபெக்ட் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம இது ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம். இதெல்லாம் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியாக தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நான் அந்த ஃபுல்லாக டைமண்ட் ஷேப் ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கர்தானா பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக அங்கங்கே நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நார்மலாக நம்ம போட்ட ஒர்க்கை விட பக்கத்தில் இந்த மாதிரி கர்தானாலாம் யூஸ் பண்ணி அங்கங்கே ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னமும் கிராண்டாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கலாம். ஸோ பேக் சைடு வந்து அந்த ஃப்ளவரை மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சென்டரில் போட்டோம் இல்லையா, அந்த ஃப்ளவரை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு. ஸோ ஸ்லீவில் வந்து அந்த ஒர்க் மட்டும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கவே உங்களுக்கு எவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்காக இருக்குன்னு பாருங்கள். சென்டரில் நம்ம ஹேங்கிங்ஸ் கூட இந்த ஃப்ளவரே நான் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸ்லீவோட லுக் வந்து பார்க்கலாம் இப்போது.
ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து பார்க்கவே எவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்காக இருக்குன்னு பாருங்கள். நைட்டில் போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.